ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ER ஸ்டடி ஜோன். நம்ம இப்போ லெசன்ஸ் 2 வாட்ச் அவுட் ஃபார் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம அடுத்து பார்க்க போகிற லெசன்ஸ் என்னென்னா ஜியு போப் பற்றினது. ஓகேவா? ஜியு போப்புங்கிறது சிலபஸில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஜியு போப் வீரமா முனிவர் அப்படின்லாம் சொல்லி டேரெக்டாகவே சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா, இந்த லெசன் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டாக, அதாவது கம்மியான பேஜஸ் தான் இருக்கும். இப்போ இது ஒன்று இருக்குது. இப்போ இந்த 11th 12th சான்றோர் சித்திரம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, புக்கு. அதாவது இந்த புக் பேக்குக்கு அடுத்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, சான்றோர் சித்திரம்னு சொல்லி. அதில் ஒரு ஜியு போப் 11th புக்கில் ஒன்று இருந்தது. அதையும் சேர்த்து இந்த 2 டாப்பிக்கையும் நம்ம இதில் ஒரு லெசனு, அதில் ஒரு டாபிக் ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம இதில் படிக்கிறது தான் மேக்ஸிமம் அதிலே இருக்கும். ஸோ இதை யாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க உள்ளே போயிடலாம். அதாவது தமிழன்னைக்கு தொண்டாற்றிய சான்றோர்கள், தமிழை தாய்மொழியாக கொள்ளாத சான்றோர்களும் குறிக்கத்தக்க இடம்பெற்றுள்ளன. சரியா? தமிழன்னைக்கு நிறைய பேர் தொண்டாற்றிருக்காங்க. சரியா? தொண்டாற்றினவங்களில் நிறைய பேர் தமிழ் மொழிக்கு சம்மந்தமே இல்லாதவங்களாக தான் இருக்காங்க. சரியா? தமிழை தாய்மொழியாக கொள்ளாத சான்றோர்களும் குறிக்கத்தக்க இடம்பெற்றுள்ளன. சரியா? குறிக்கத்தக்க இடம்பெற்றுள்ளன. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஜியு போப்பு, திரும்ப இப்போ பேர் வேறு யார் சொல்லலாம், வீரமாமுனிவர், இவங்களை போன்றவங்கள்லாம் வெளிநாடுகளிலிருந்து வந்தவங்க. ஆனால் இங்கே தமிழுக்கு தொண்டாற்றி வர கால்வெல் அவர் எப்படின்னா திராவிட மொழி நோக்கு இலக்கணம்ங்கிற புக்கு கூட இங்கே எழுதின ஆசிரியர். இந்த மாதிரி வெளிநாட்டு அறிஞர்களும் நம்மளுக்கு நிறையா அந்த தமிழை பரப்புறதுக்கும் திரும்ப தமிழை வளர்க்குறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் யாருன்னா ஜியு போப். சரியா? இப்போ அவரை பற்றி அந்த லெசன் பார்த்துருவோம். ஐரோப்பியர் வருகையை தொடர்ந்து தமிழகத்தில் குடிபெயர்ந்த சமய பணியோடு தமிழ் பணியும் தங்கள் தலைமை பணியாக கொண்டு தொண்டாற்றிய பெருமக்கள் பலர். சரியா? அவங்களில் சில பேர் என்னென்னா அந்த ஐரோப்பியர்கள் வருகையில் முக்கியமானவங்க, அவங்க முக்கியமான ரீசனுக்கு வந்த ரீசனே ஃபஸ்ட்டு என்னதுன்னா இந்த அவங்களோட சமய பணி, அதாவது மதத்தை பரப்புறதுக்கான ரீசன்ஸ்லாம் வந்தாங்க. ஆனால் அந்த மதத்தை பரப்ப வந்தவங்க சில பேர் அது பேர் தமிழையும் பரப்புறதையும் அதை அவங்க தலைமையாக, அதாவது தலையாக கடமையாக இது பண்ணி தமிழையும் அவங்க பரப்புனாங்க. சரியா? தமிழ் பணியும் தங்கள் தலைமை பணியாக கொண்டு தொண்டாற்றிய பெருமக்கள் பலர். சரியா? தமிழ் பணி சமய பணியும் மாதிரி தமிழ் பணியையும் அவங்களுக்கு தலையாய கடமையாக நினச்சி அதையும் அவங்க பணியாக மேற்கொண்டாங்க. ஓகேவா? திரும்ப அவருள் தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழுலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் தவத்திரு ஜியு போப் ஆவார். சரியா? அவங்களில் ஒரு முக்கியமான ஆள் தான் என்னென்னா, தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழுலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர், என்றும் அழியா புகழ்பெற்ற சான்றோர் தான் யாருன்னா தவத்திரு ஜியு போப். சரியா? அவரை பற்றி தான் நம்ம இந்த லெசன்ஸில் கீழே பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்து இவரோட பிறப்பும் இளமையும் அதை பற்றி பார்க்கலாம். சரியா? ஜியு போப் என்று அழைக்கப்படும் ஜார்ஜ் யூக்லோப் போப். சரி, அவரோட உண்மையான பேர் என்னன்னா ஜார்ஜ் யூக்லோப் போப். கிபி 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள எட்வர்ட் தீவில் ஜான் போப்புக்கும் கேத்ரின் யூலாப்புக்கும் மகனாக பிறந்தார். சரியா? இவர் யாருன்னா ஜியு போப் என்று அழைக்கப்படும். இவரோட உண்மையான பேர் என்னென்னா ஜார்ஜ் யூக்லோ போப். இவர் எப்போ பிறந்தார்னா ஏப்ரல் 24ஆம் நாள் 1820 எங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவு. சரியா? பிரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவில் ஜான் போப்புக்கும் கேத்ரின் யுலாப்புக்கும் மகனாக பிறகுறார். சரியா? போப்பின் பெற்றோர் யாருன்னா, போப்பின் பெற்றோர் சிறந்த கல்வியாளராகவும் சமயப்பற்று மிக்கவராகவும் விளங்கினார். சரியா? போப்போட பெற்றோர் இருக்காங்க, அவங்க என்னென்னா சிறந்த கல்வியாளராகவும் சமயப்பற்று மிக்கவர்களாகவும் விளங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திரும்ப தம் குழந்தைகளுக்கும் கல்வியையும் சமயத்தையும் கற்பித்ததுடன் நல்ல ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்த்தனர். சரியா? அவங்களோட குழந்தைகளுக்கு கல்வியையும் சமயத்தையும் கற்பித்ததுடன் நல்ல ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்த்தனர். சரியா? அவங்க அப்பா அம்மா நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? திரும்ப ஜியு போப்பும் இளமையிலே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஊக்கம், உழைப்பு முதலியவற்றில் எல்லாம் மேம்பட்டிருந்தார். சரியா? ஜியு போப்பு என்னென்னா இளமையிலே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஊக்கம், உழைப்பு முதலியவற்றில் எல்லாம் விளங்கியிருந்தார். ஓகேவா? இதில் இந்த பையனில் அவரோட பீரியடை பற்றி சொல்லுவார். சரி, அவர் எப்படிலாம் இருந்தார், அவரோட அப்பா அம்மா யார், அதை பற்றி சொல்லுவாங்க. சரியா? இவர் எப்போ பிறந்தார்னா ஏப்ரல் 24, 1820 இங்கே பிரான்ஸ் நாட்டில் உள்ள எட்வர்ட் தீவில் பிறந்தார். அம்மா பேர் ஜான் போப். அப்பா பேர் ஜான் போப், அம்மா பேர் கேத்ரின் யூலாப்.
யுலாப்புக்கும் அதாவது அம்மா பேர் வந்து கேத்ரின் யுலாப் சரியா, அதான் கேத்ரின் யுலாபு அப்படிங்கிறது தான் அவங்க அம்மா பேர் சரியா, கேத்ரின் யுலாபு சரியா, இதான் வந்து அவங்க அம்மா பேர் ஓகேவா. மகனாக பிறந்திருக்காரு. போப்பின் பெற்றோர் அவங்களும் வந்து சிறந்த கல்வியாளராகவும் சமயப்பட்டு மிக்கவர்களாக இருந்திருக்கீங்க. தம் குழந்தைகளுக்கு கல்வியையும் சமயத்தையும் கற்பித்ததுடன் நல்ல ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்த்துருக்காங்க ஓகேவா. ஜியு போப் இளமையிலே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஊக்கம், உழைப்பு முதலியவற்றிலெல்லாம் மேம்பட்டிருந்தார் ஓகேவா. திரும்ப அடுத்து வந்து தொண்டுள்ளம் சரியா. தொண்டுள்ளம்னா இவர் என்னென்ன தொண்டுலாம் செஞ்சார் அப்படிங்கிற இதை பற்றி வந்து ஃபுல்லாக பார்ப்போம் ஓகேவா. போப்பின் தமையனார் ஹென்றி என்பவர் சரியா. போப்போட தமையனார் அவங்களோட அப்பா பேர் வந்து ஹென்றி சரியா. தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றினார் சரியா. அவரோட தவறு வந்து தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பதுக்கு சமய குருவாக வந்து அவர் வந்து விளங்கிட்டு இருந்தார் சரியா. அவரை போன்று தாமும் சமய பணி ஆற்ற வேண்டும் போப்பினார் சரியா. அவரை போல தாமும் சமய பணி ஆற்ற வேண்டும் என்று விரும்பினார் வந்து போப் வந்து விரும்பினார் ஓகேவா. திரும்ப போப் தம்முடைய 19ஆம் அகவையில் தமிழகத்தில் சமய பணி ஆற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரியா. எத்தனாவது வயதில் போப் தம்முடைய 19ஆம் வயது சரியா, 19ஆம் வயது சரியா, 19ஆம் வயது ஓகேவா. அதில் வந்து என்னென்னா தமிழகத்தில் சமய பணி ஆற்ற வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகேவா. அவர் பாய்மர கப்பலில் சென்னை வந்து சேர 8 திங்கள் ஆயின சரியா. பாய்மர கப்பலில் வந்து சென்னை வந்து சேர வந்து எத்தனை திங்கள் ஆச்சுன்னா 8 திங்கள் ஆயிடுச்சு சரியா. 8 திங்கள்கள் ஆயின ஓகேவா. அந்த 8 திங்களும் வீணை கழிக்காமல் தமிழ் நூல்களையும் வட நூல்களையும் படித்தார் சரியா. அந்த 8 திங்களையும் சும்மா சுற்றி பார்த்துட்டு கடலை வேடிக்கை பார்த்துட்டு வராமல் அப்படிலாம் எதுவும் பண்ணாமல் அவர் வந்து என்னென்னா தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் வந்து படித்தார் சரியா. தமிழகம் வந்ததும் தமிழர் முன்னிலையை சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு தம் திறமையை மேம்படுத்தி கொண்டார் சரியா. இவர் வந்து பெரிய டாப்பராக இருந்திருப்பார் உலக. அதாவது தமிழகம் வந்ததுமே தமிழர் முன்னிலையில் சொற்பொழிவாற்ற அளவுக்கு வந்து அவர் என்னென்னா தம் திறமையை வந்து மேம்படுத்தி கொண்டார். இப்போ ஒரு சமயத்தை பரப்புறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மக்களோட ஒன்றிணையம்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேசுகிற மொழியை வந்து நம்மளும் சரளமாக பேசுகிறாங்க. சரி இவங்க வெளிநாட்டுக்காரங்க இவங்க ஏதோ பேசுகிறாங்க என்னென்னு சொல்லி அவங்க வந்தோடனே இங்கிலீஷில் இல்லாட்டா அவங்க ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரர் தானே, ஃப்ரெஞ்சு மொழியிலே ஏதோ பேசுனாங்கன்னா மக்களுக்கு இங்கே இருக்க யாருக்குமே புரியாது சரியா. அவங்க மொழிகளில் பேசி அவங்களோட இதானது தான் மிங்கிள் ஆனால் தான் நம்ம வந்து அந்த சமயத்தை பரப்ப முடியுங்கிறதையும் அவர் வந்து உணர்ந்தார். இன்னொன்று வந்து தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தையும் அவருக்கு வந்து ஒரு ரீசனாகவும் சொல்லலாம் ஓகேவா. திரும்ப அடுத்து பார்ப்போம்னா அதுக்கடுத்து தமிழகத்தில் வந்து சமயப்பணி சரியா. தமிழ்நாட்டில் என்னென்ன சமயப்பணி செஞ்சாருன்னு பார்ப்போம் சரியா. தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணி ஆற்றிய போப் பின்னர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமய பணி ஆற்ற தொடங்கினார் சரியா. இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்னை சாந்தோம் பகுதியில் வந்து சமய பணி ஆற்றி கொண்டிருந்தார் சரியா. பின்னாடி எங்கே போனார்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சென்று அங்கே வந்து சாயர்புரத்தில் சரியா. திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கே இருந்தார், சாயர்புரத்தில் சரியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாயர்புரத்தில் தங்கி சமய பணி ஆற்ற தொடங்கினார் ஓகேவா. திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்தில் தங்கி வந்து சமய பணி ஆற்ற சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அவர் எங்கே எதுனா சென்னையில் சாந்தோம் பகுதியில் வந்து சமய பணி தொடங்கி சரியா. அவர் அங்கு வந்து பள்ளிகளை நிறுவினார். கல்வி பணியும் சமய பணியும் ஒருங்கே ஆற்றினார் சரியா. அங்கே வந்து பள்ளிகள் நிறையா நிறுவினார் சரியா, சின்ன பசங்களாம் வந்து படிக்கிறதுக்கு. திரும்ப கல்வி பணியும் சமய பணியும் ஒருங்கே ஆற்றினார் சரியா. ரெண்டையுமே ஒரு கண்ணாக வந்து அவர் நினச்சிக்கிட்டார் சரியா. அது என்னது கல்வி பணியும் சமய பணியும் ரெண்டையுமே வந்து அவர் ஒரு கண்ணாக நினச்சிக்கிட்டு அவர் வந்து அதை பணியை வந்து மேற்கொண்டார் சரியா. சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தார் சரியா. சமய கல்லூரி இந்த சமய ஸ்கூலு காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்களோ அந்த சமய கல்லூரிகளில் அவர் என்னென்னா தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றோடு கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர வந்து ஏற்பாடு செய்தார். இந்த மொழிகளையும் அங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு வந்து அவர் நினச்சார் சரியா. திரும்ப வந்து என்னென்னா கணிதம், அறிவாய்வுனா என்ன தர்க்கம் சரியா. திரும்ப மெய்யறிவு, தத்துவம் ஓகேவா ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் பணியாற்றணும் சரியா. இவர் வந்து என்னென்னா கணிதம், அறிவாய்வுனா இந்த தர்க்கம்னா இந்த என்ன சொல்கிற சயின்ஸு சொல்லுவாங்க சரியா. மெய்யறிவுனா நம்மளோட அந்த இது சொல்கிறோம்ல, மெய்யறிவுனா என்ன சொல்ல இது சைக்காலஜி மீனிங் தான். அதாவது இந்த தத்துவம் பேசுகிறாங்க சொல்லுவாங்க, அவங்க பேர் என்னது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, தத்துவம் பேசுகிறவங்க இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் இவர் வந்து என்னென்னா பணியாற்றினார் ஓகேவா. திரும்ப அதுக்கடுத்து வந்து திருமணம் சரியா. இவரோட திருமணம் வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம் சரியா. இவர் வந்து என்னென்னா
திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் வந்து 1842 1849 வரைக்கும் வந்து அவர் அங்கே கல்வி பணியும் சமய பணியும் வந்து ஆற்றி வந்த போப். சரி, அங்கே வந்து ஆற்றி வந்தார். ஓகேவா. திரும்ப வந்து போப் வந்து இங்கிலாந்துக்கு சென்றார். ஓகேவா. எப்போம்னா 1850ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார். சரியா. அவர் வந்து என்னென்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்தில் வந்து 1842 49. சரியா. 42 49 இந்த கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம். ஓகேவா. 7-8 வருஷம் எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து என்னென்னா கல்வி பணியும் சமய பணியுங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் வந்து ஆற்றி வந்தார். சரியா. பிறகு வந்து என்னென்னா போப் வந்து இங்கிலாந்துக்கு கிளம்பி போயிட்டார். சரியா. அங்கே போய் என்னென்னா 1850 வந்து அவருக்கு வந்து என்னென்னா இது நடந்துச்சு. அது என்னது, திருமணம் நடந்துச்சு. சரியா. மனைவியுடன் மீண்டும் தமிழகம் வந்து தஞ்சாவூரில் சமய பணியாற்ற தொடங்கினார். சரியா. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து திருநெல்வேலியில் சமய பணியாற்றினார் சாயர்புரத்தில். திரும்ப கல்யாணம் முடிஞ்ச 1850க்கு அடுத்து வந்து திரும்ப அவங்க மனைவியோடு சேர்ந்து வந்து தஞ்சாவூரில் சமய பணியாற்ற தொடங்கினாங்க. ஓகேவா. திரும்ப அதுக்கடுத்து தமிழ் இலக்கிய ஆர்வம். அது தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு எவ்வளோ ஆர்வம் இருந்தது அதை பற்றி பார்ப்போம். சரியா. தமிழ் இலக்கிய ஆர்வத்தை பற்றி சொன்னோம்னா தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றார். சரியா. அது என்னது, தஞ்சாவூரில் வந்து பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் தஞ்சாவூரில் 8 ஆண்டு வந்து பணியாற்றிருக்கார். சரியா. புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கியங்களையும் பயின்றார். சரியா. சங்க நூல்களையும் பயின்றார். புறநானூறு அந்த மாதிரி நூல்களையும் பயின்றார். திரும்ப நன்னூல் மாதிரி இலக்கண நூல்களையும் வந்து அவர் பயின்றார். சரியா. திரும்ப திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலிய நூல்களை பலமுறை படித்து அவற்றின் நயங்களை உணர்ந்தார். சரியா. எந்த நூல்கள்லாம் திரும்ப திரும்ப படித்தா, திருவாசகம், நாலடியார், திருக்குறள். சரியா. இது மூணு நூலையும் வந்து திரும்ப திரும்ப படித்து அவற்றின் நயங்களை வந்து உணர்ந்தார். சரியா. அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். சரியா. அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலை நாட்டவர் அறிந்து பயனுள்வர் என்னும் உயர்ந்த எண்ணத்தோடு அம்முயற்சியில் ஈடுபட்டார். சரியா. அது வந்து என்ன, இவர் பயின்று வந்து அவற்றின் நயங்களை உணர்ந்ததோடு மேலை நாட்டவர், அதாவது மேலை நாட்டவர்னா இது இந்த எங்கள் இங்கிலாந்துக்காரங்க, ரஷ்யாக்காரங்க, அமெரிக்காக்காரங்க, இவங்க எல்லாருமே, அதாவது அவங்களுக்குனா காமனான லாங்குவேஜ்னால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பண்ணால் எல்லா நாட்டுக்காரங்களுமே அதான் உணர்ந்துக்கிடுவாங்கன்னு சொல்லி அதை வந்து அதாவது மேலை நாட்டவர் அறிந்து பயனுள்வர் என்ற எண்ணத்தோடு, உயர்ந்த எண்ணத்தோடு அம்முயற்சி ஈடுபட்டார். சரியா. மொழிபெயர்ப்புக்கான முயற்சியிலையும் வந்து அவர் ஈடுபட்டார். சரியா. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார். சரியா. இந்தியன் சஞ்சிகை, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு. சரி, அந்த 2 பத்திரிகையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலான ஏடுகள், சரி பத்திரிகையில் ஏடுகள். சரியா. ஏடுகள் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார். சரி. ஏடுகள்லாம் என்ன சொல்ல, அந்த அப்போ வர்ற மேகசின்ஸ் அந்த மீனிங்கில் தான் அவங்க சொல்கிறாங்க நினைக்கிறேன் ஏடுகள்ங்கிறது. ஓகேவா. இல்லாட்டா இதாக இருக்கலாம், ஓலைச்சுவடி ஏடுகளாக இருக்கலாம், இல்லாட்டா அந்த மாதிரி ஏதாவது பட்டயங்கள் வெளியிடுவாங்களா அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஐ திங்க் அது மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம ஒரு பத்திரிகைங்கிற ஒரு நேரத்திலே வச்சுக்கோங்க. சரி. அப்போ அது மறக்காது. இந்திய சஞ்சிகை, இந்திய தொல்பொருள் ஆய்வு. சரியா. இந்த 2 இதில் வந்து அவர் வந்து என்னென்னா தமிழ்மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து ஆங்கிலத்தில் எழுதினார். சரியா. தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள். சரியா. தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து அவர் வந்து எழுதினார். ஓகேவா. கட்டுரைகளில் புறநாட்டு பாடல்களையும் புறப்பொருள் வெண்பாத்திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றுச்சு. சரியா. அந்த அவர் வந்து தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளில் என்னென்னலாம் இடம்பெற்றிருந்ததுன்னா புறநானூற்று பாடல்களும் புறப்பொருள் மாலை திணை விளக்கங்களும். சரி. அந்த புறப்பொருள் வெண்பாயில் இருக்கக்கூடிய திணைகள் சம்பந்தமான விளக்கங்களும் திரும்ப தமிழ் புலவர்கள் வரலாறும் வந்து அதில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. சரியா. அவர் எழுதினது வந்து என்னென்னா இந்தியன் சஞ்சிகை, இந்தியன் தொல்பொருள் ஆய்வு, அந்த 2 ஏடுகளில் வந்து அவர் எழுதினார். அதில் வந்து அவருக்கு வந்து என்னென்னா அதில் வந்து தமிழ் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை தான். சரியா. அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் என்னென்ன பாடல்கள் இடம்பெற்று, புறநானூற்று பாடல்கள் இடம்பெற்றது, திரும்ப புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்களும் திரும்ப தமிழ் புலவர் வரலாறும் வந்து இடம்பெற்றிருந்தன. ஓகேவா. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களையும் அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார். சரியா. போப் வந்து என்னென்னா உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலியவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை. சரி. அந்த மாதிரி பொறுமையாக இருக்கிறது எப்படி, சினம் கோவம் கொள்ளாமல் எப்படி இருக்குது, அடுத்தவங்களோட நட்பு பாராட்டுறது எப்படி, இப்படிங்கிற மாதிரி வந்து விளக்குற 600 செய்யுள்களை வந்து அறநூல்களிலிருந்து ஆய்ந்து எடுத்தார். சரியா. அறநூல்களில் தேடி கண்டுபிடிச்சி வந்து அவர் எடுக்கார். சரியா. அதை வந்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலாக தொகுத்தார். சரியா. அப்படிங்கிற நூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா. தமிழ் செய்யுள் கலம்பகம் அந்த நூலை எழுதினவர் யாருன்னா ஜி.போப் தான். சரியா. நூலாக தொகுத்திருக்காரு. சரியா. அந்த எழுதலை அதில் இருந்த பாடல்களை சேர்த்து செய்யுட் கலம்பகமாக வந்து தொகுத்திருக்காரு. சரியா. தமிழ் செய்யுள் கலம்பகமாக தொகுத்திருக்காரு. அதை வந்து
அந்த அதை வந்து தொகுத்ததோடு அந்த பாட்டுக்கான விளக்கத்தையுமே வந்து இவர் தந்துள்ளார் சரியா. அந்த பாட்டுக்கான விளக்கத்தையும் இவர் எழுதி கொடுத்துருக்கார் சரியா. இவர் வந்து என்னது போப் வந்து உயர்ந்த பண்பாட்டக்கூடிய அந்த பொறுமை, சினமின்மை, திரும்ப நட்பு பாராட்டக்கூடிய 600 செய்யுள்களை வந்து 600லிருந்து ஆய்ந்தெடுத்துன்னு ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காரு சரியா. அவர் படித்து அவருக்கு இந்த மாதிரி நட்பு பாராட்டுறது, இந்த சினமின்மை அதெல்லாம் வச்சு வந்து இது பண்ணி அவர் வந்து எடுத்திருக்காரு. ஓகேவா. திரும்ப பாடநூல் முன்னோடி சரியா, அதை பற்றி என்னென்னு பார்ப்போம் சரியா. பாடநூல் முன்னோடினா போப் தமிழை கற்கும் காலத்திலே நூலாசிரியராகவும் விளங்கினார் சரியா. போப் வந்து தமிழை கற்கும் போது வந்து நூலாசிரியராகவும் விளங்கியிருக்கார் சரியா. பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினாவிடை முறையில் அமைந்த 2 இலக்கண நூல்களை அவர் எழுதினார் சரியா. இந்த ஸ்கூலில் படிப்பாங்கள்ல குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து ஈஸியாக இலக்கணத்தை பற்றி புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி வந்து வினாவிடை முறையில் வந்து அமைந்த 2 இலக்கண நூல்களை வந்து அவர் எழுதியிருக்கார் சரியா. எத்தனை இலக்கண நூல்? 2 இலக்கண நூல்களை வந்து எழுதியிருக்கார் சரியா. பெரியவர் கற்கும் வகையில் இலக்கண நூல் ஒன்றையும் படைத்துள்ளார் சரியா. இது வந்து சின்ன பசங்க இந்த வினாவிடை முறையில் வந்து அமைஞ்ச 2 நூல்கள் வந்து சின்ன பசங்க படிக்கிறது. பெரிய ஆள்கள்லாம் பெரிய ஆள்கள்லாம் படிக்கிறதுக்கு வந்து இலக்கண நூல் ஒன்றையும் வந்து இவர் வந்து எழுதியிருக்கார் சரியா, இலக்கணத்தை படிக்கணும்னு சொல்லி. திரும்ப மேலை நாட்டார் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கிலம் தமிழ் அகராதி ஒன்றையும் போப் வெளியிட்டார் சரியா. மேலை நாட்டவர்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க, திரும்ப அந்த மேல் நாட்டுக்காரங்க. ஓகே, மேல் நாட்டுக்காரங்கன்னா அந்த நம்ம இந்தியாவுக்கு மேற்கு சைடில் இருக்க நாடுகள் பற்றிலாம். ஓகே, அவங்க வந்து மேல் நாட்டவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அவங்களாம் தமிழ் எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் வந்து தமிழ் ஆங்கில அகராதியும் ஆங்கில தமிழ் அகராதியும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் அவங்க லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிற மாதிரி நம்ம லாங்குவேஜை அவங்க கற்றுக்கிற மாதிரி வந்து ஒரு 2 பேருக்கும் பொதுவான ஒரு ஆங்கில அகராதியையும் வந்து வெளியிட்டார் சரியா. போப் வந்து வெளியிட்டார் சரியா. தமிழ் வரலாற்று நூல்களையுமே எழுதினார் சரியா. தமிழ் வரலாற்று நூல்களையுமே அதில் எழுதியிருக்கார் சரியா. பழைய தமிழ் இலக்கிய நூல்கள்லேருந்து சில செய்யுள்களை வந்து தொகுத்து நூலாக வெளியிட்டு அதனை வந்து என்ன செஞ்சாங்கன்னா பாட நூலாக வைக்க வந்து ஏற்பாடு செய்தார் சரியா. அதாவது தமிழ் செய்யுள்கள்லாம் வந்து ஸ்கூல் பசங்க படிக்கிற பாட நூல்களாக வந்து வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் சரியா. திரும்ப தமிழில் உரைநடை நூல் ஒன்றையும் எழுதினார் சரியா. தமிழில் வந்து உரைநடை நூலையும் ஒன்று இவர் வந்து எழுதியிருக்கார் சரியா. 1856ஆம் ஆண்டு உதகமண்டலம் சென்று அவர் பள்ளி ஒன்றினை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் பண்ணியிருந்தார் சரியா. 1888 வந்து அவர் என்னன்னா அதில் வந்து உதகமண்டலம், அதாவது இப்போ வந்து நம்ம ஊட்டின்னு சொல்லுவோம் சரியா. அங்கே போய் வந்து என்னென்னா அவர் வந்து ஒரு பள்ளி ஒன்றை வந்து தொடங்கி அங்கே வந்து அதன் ஆசிரியராகவும் பணியாற்றினார். ஓகேவா. இப்போ வந்து இவர் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா, தமிழுக்காண்டி அதாவது ஒரு தமிழ் ஆங்கில அகராதியும் ஆங்கில தமிழ் அகராதியும் ஒன்றையும் வந்து வெளியிட்டிருக்காரு. திரும்ப தமிழ் வரலாற்று நூல்களையும் எழுதியிருக்காரு. திரும்ப பழைய தமிழ் இலக்கியங்கள் சில அந்த பழைய தமிழ் இலக்கியங்களில் சிலையிலேருந்து செய்யுள்களை வந்து தொகுத்து நூலாக வெளியிட்டு அதனை வந்து என்னென்னா ஸ்கூல் பசங்கள்லாம் படிக்கிற மாதிரி பாடநூலாகவும் வைக்கணும்னு சொன்னார். திரும்ப தமிழ் உடனடி சம்மந்தமாக தமிழ் உடனடி நூலையும் ஒன்று எழுதியிருக்காரு. திரும்ப 1858 வந்து உதகமண்டலம் சென்று அங்கே வந்து தங்கி ஒரு பள்ளியும் வந்து நிறுவியிருக்கார் சரியா. நிறுவி அதுக்கு ஆசிரியராகவும் அவரே வந்து அங்கே இருந்துக்கிட்டார். ஓகேவா. திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அவரோட தமிழ் தொண்டை பற்றி பார்த்தோம்னா, தமிழ் தொண்டை பற்றி சொல்லணும்னா தாயத்துக்கு சென்றப்போ 1855 முதல் 1908ஆம் ஆண்டு வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியர் பணிபுரிந்தார் சரியா. இதுக்கு இடப்பட்ட பகுதியில் வந்து இந்த உதகமண்டலத்தில் வந்து பள்ளி ஆரம்பித்த தலைமைக்கு அதுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன ஆச்சுன்னா தாயத்துக்கு சென்றிருப்பார். தாயகம்னா அந்த இங்கிலாந்துக்கு சென்றிருப்பார் சரியா. அங்கே வந்து 1885 1908 வரை வந்து 23 ஆண்டுகளாக 23 ஆண்டுகளாக வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார் சரியா. அங்கே வந்து வெளிநாட்டில் போய் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்கார் சரியா. இது வந்து ஒரு முக்கியமான துண்டு அவர் ஆற்றினது. திரும்ப அதுக்கு திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886ஆம் ஆண்டில் வெளியிட்டார் சரியா. இதுதான் ரொம்ப முக்கியமான திட்டம் சரியா. திருக்குறளை வந்து 40 ஆண்டுகள் படிச்சிருக்காரு சரியா. படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்து எப்போ வெளியிட்டார்னா 1886. ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட் சரியா. 1886 திருக்குறளை வந்து போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட முக்கியமான நாள். ஓகேவா. திரும்ப முக்கியமான வருடம் திரும்ப தமது 80ஆம் அகவையில் தன்னோட 80ஆம் அகவையில் 1900ஆம் ஆண்டு திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார் சரியா. 1900 வந்து திருவாசகத்தோட ஆங்கில பதிப்பை வந்து அவர் வெளியிட்டார் சரியா. அப்போ அவர் எதெல்லாம் மொழிபெயர்த்திருக்கார்? திருக்குறளை மொழிபெயர்த்துட்டாரு. திரும்ப திருவாசகத்துக்கு இப்போ மொழிபெயர்த்து வெளியிட்டார் சரியா. தம் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருப்பயன் முதலிய நூல்களையும் பதிப்பித்தார் சரியா. தன்னோட
இறுதி காலத்தில் வந்து புறப்பொருள் என்பாமலை, புறநானூறு, திருவருட்பயன் அப்படிங்கிற நூல்களையுமே வந்து அவர் என்னென்னா பதிப்பிக்க வந்து முயன்றுகிருந்தார். ஓகேவா, பதிப்பித்தார். ஓகேவா, இதில் வந்து 1886 வந்து திருவாசகம், 1886 வந்து திருக்குறள், 1900 வந்து திருவாசகம். ஓகேவா, அந்த 2 நூலையும் நான் வச்சுக்கோங்க. திரும்ப 13 ஆண்டுகளாக வந்து 23 ஆண்டுகளாக வந்து இங்கிலாந்தில் வந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். ஓகேவா, சிலபஸ் கம்மியாக தான் இருக்குது, அதனால் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட வேண்டியதான். அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவேன். சரியா, திரும்ப தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பிய போப் வந்து 1908 ஆண்டு வந்து பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் தம் இன்னுயிரை நீத்தார். சரியா, எப்போ இறந்தார்னா 1908 பிப்ரவரி 11ஆம் நாள். சரியா, பிப்ரவரி 11ஆம் நாள் வந்து தம் உயிரை வந்து இறந்துட்டார். சரியா, நீத்தார். அவர் தம் கல்லறையில் வந்து என்ன எழுதி சொல்லியிருப்பாங்க, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி முறையில் உயிர் எழுதி வைத்தார். சரியா, தம்மோட அதாவது கடைசி அவர் எழுதிக்கிட்டு இருந்திருக்காரு, எழுதிக்கிட்டு இருக்கிறதா இருந்திருப்பாங்க, இவங்கள ரைட்டர்ஸ் தான். சரியா, அதில் அதாவது உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்களோ, அது தன்னோட கடைசி ஆசைன்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி தான். சரியா, இவரோட கடைசி ஆசையை வந்து அவர் என்ன எழுதியிருந்தானா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி வந்து தன்னோட கல்லறையில் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி வந்து தமிழ் மீது வச்ச பற்றுனால வந்து அவர் அவ்வளோ இதாக வந்து. சரியா, ஆங்கில மொழியினை அன்னை மொழியாக கொண்ட தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டமே தமிழ் மாட்சி. சரியா, இப்படி வந்து ஒரு மொழிக்காரரை வந்து இன்னொரு மொழிக்காரரை பற்றி வந்து பெருமையாக சொல்ல வைக்க முடியும்னா அது வந்து தமிழில் மட்டும்தான் வந்து முடியும். சரியா, அதை தான் சொல்லுவாங்க. சரியா, தமிழ் மாணவன் அவர் சொல்லியிருக்கார். அவர் வந்து இப்படி ஆங்கிலத்தை வந்து அன்னை மொழியாக மொழினா தாய்மொழியாக கொண்டவர். சரியா, அவரே வந்து என்னென்னா தான் ஒரு தமிழ் மாணவன் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்காரு. சரியா, இது மூலமாக நம்ம தமிழோட இது மாட்சின்னா நம்ம தமிழோட பெருமையை வந்து அறியலாம். சரியா, தமிழின் மாண்பை தமிழரும் உணர செய்த, அதாவது தமிழின் மாண்பை வந்து தமிழரே உணர செய்த போப்பல்லாரோ இருந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். சரியா, அந்த தமிழின் மாண்பை வந்து தமிழரே உணர செய்த போப் வந்து இருந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். சரியா, அவரை பற்றி நம்ம இன்றைக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம். மதத்திலேயே அழகாக ஒரு கூட்டு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கூட நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நம்ம வாழ்கிறது வந்து, நம்ம சாகிறது வந்து எப்போம்னா நம்ம அடுத்தவங்க மனசில் இருந்து எப்போ போகிறோமோ அப்போ தான் வந்து நம்ம செத்துட்டு தான் இருக்கும். சரியா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம ஜீவ போப்பை பற்றி பார்க்கவும் படிக்கும். ஸோ அவர் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா, திரும்ப அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாடுகிறார். சரியா, தமிழ் உள்ளங்களில் வந்து எல்லார் உள்ளத்துலேயுமே வந்து அவர் வந்து இன்றும் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த லெசனை முடிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ. இந்த லெசன் வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான லெசன் தான், நல்லா பார்த்துக்குவோம். ஓகேவா, நம்ம அடுத்து வந்து கீழே இந்த சான்றோர் சித்திரம்னு சொல்லி வந்து 11th புக்கில் வந்து இது இருந்தது. சரியா, ஜீவ் போப்பை பற்றின டேட்டா தான். ஓகேவா, இதையும் வந்து நம்ம இப்படி பார்த்துருவோம். இதை பார்த்துட்டோம்னா ஜீவ் போப்பை பற்றி இந்த ஸ்கூல் புக்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. இதுலேருந்து தான் கொஸ்டின் அவங்க கேட்டே ஆகணும் கம்பல்சரி. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சான்றோர் சித்திரம் சொல்லி வந்து ஜீவ் போப்பை பற்றி என்ன கொடுத்துருக்கோம், செந்தமிழ் செம்மல். சரியா, செந்தமிழ் செம்மல்னு அழைக்கப்படுறவர் யார் அப்போ, டாக்டர் ஜியு போப். சரியா, 1839ஆம் ஆண்டு தென்னிந்தியாவுக்கு வந்தார். சரியா, 1839 தான் வந்து என்னன்னா தென்னிந்தியாவுக்கு வர்றார். சரியா, சென்னை அடைந்த போப் சாந்தம் என்னும் இடத்து, இதெல்லாம் நம்ம மேலே பார்த்தோம். சரியா, சென்னையில் வந்து அவர் இருந்தார். சாந்தம் என்னும் இடத்துல வந்து முதலாக தமிழுடைய படித்து சொற்பொழிவாற்றினார். சரி, அவர் கப்பலில் வரையிலே தமிழை படிச்சுக்கிட்டு இருந்தார். இங்கே வந்தோடனே வந்து அதை சொற்பொழிவாற்றும் அளவு கூட அவர் தமிழை மொழி வந்து கற்று ஆராய்ந்து கொண்டார். சரியா, அதையும் நம்ம மேலேயே பார்த்தோம். இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ண வேண்டியது என்னன்னா 1839ஆம் ஆண்டு தான் வந்து அவர் தென்னிந்தியாவுக்கு வந்தார். சரியா, செந்தமிழ் செம்மல்னு வந்து இவரை தான் சொல்கிறாங்க. ஓகே, செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜியு போப். ஓகேவா, அதையும் பார்த்துக்கோங்க. திரும்ப ஆங்கிலேயரான அவரின் தமிழுரை கூடியிருந்த தமிழர்களுக்கு பெருவிழிப்பு அளித்து. சரி, அவர் வந்து வந்த உடனே ஆங்கிலேயர் தான், ஆனால் வந்து அவர் வந்தோடனே அப்படி தமிழில் ஒரே அணிற்றை வந்து இங்கே இருந்தவங்க எல்லாத்தையும் கூடியவங்க எல்லாத்தையும் வியப்பாயிடுச்சு. சரியா, தமிழ் மொழியை பயில தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்து தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். சரியா, அதாவது இவர் வந்து தமிழ் நூல்களை வந்து ஆங்கிலேயரும் படித்து வந்து அதாவது என்ன சொல்ல பயன்பெற வேண்டும்ங்கிறதுக்காண்டி வந்து நிறைய நூல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ளதாக குறிப்பிட்டார். சரியா, இவரது மொழிபெயர்ப்புகளை பற்றி பார்க்கணும்னா திருக்குறள், திருவாசகம் ஆகிய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் சிறப்பு வாய்ந்தவை. சரியா, இவரோட ஆங்கில மொழிபெயர்ப்புகளே வந்து சிறப்பு வாய்ந்தவை வந்து என்னதுன்னா திருக்குறளும் திருவாசகம். சரியா, திரும்ப அதுக்கடுத்து வந்து போப் அவர்கள் தஞ்சாவூரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார். சரியா, இவர் வந்து தஞ்சாவூரில் வாழும்போது வந்து தமிழ் இலக்கியங்களை பற்றி வந்து நல்லா தெளிவாக படித்தார். சரியா, தமிழ் இலக்கியங்களே வந்து தெளிவுற அறிந்தார். ஓகேவா, அப்போது தான் தொல்காப்பியம், நன்னூல் முதலிய
பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிதென்று என்பதை கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டார். சரியா? அப்போது தான் வந்து என்னாச்சுன்னா, இவர் வந்து படிச்சுட்டார். படித்து பார்க்கும்போது தான் வந்து தொல்காப்பிய நன்னூல்லாம் வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்க ரொம்ப கஷ்டமே அப்படின்னு வந்து நினச்சி, அதாவது பாடசாலை மாணவர்கள்லாம் படிப்பது ரொம்ப கஷ்டம் என்று எளிதென்றுனா கஷ்டம்னு நினச்சி சிறிய தமிழ் நூல் இலக்கண நூல்களை வந்து எழுதி வந்து அவர் கைப்பட வந்து எழுதி வந்து வெளியிட்டார். ஓகேவா? ஐரோப்பிய தமிழ் மொழியை அறிந்து கொள்வதற்கு நூல் ஒன்றை தமிழ் ஹேண்ட்புக் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ஷனரி எழுதினார். சரியா? இந்த தமிழ் ஹேண்ட்புக்கு தான் நம்ம மேலே பார்த்தோம்னா அகராதி, தமிழ் அகராதி, ஆங்கிலம் டு தமிழ், தமிழ் டு ஆங்கிலம்னு சொல்லி வந்து ஒரு அகராதி எழுதினான்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து தான் இதை. சரியா? ஆங்கில மொழியில் எழுத அதாவது ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை வந்து தமிழ் எழுதி பதிப்பித்தார். சரியா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். சரியா? ஆங்கில மொழியில் தான் நம்மளோட தமிழர் வரலாற்றை வந்து எழுதி வச்சுருந்தாங்க. அதை வந்து திரும்ப மாற்றி வந்து இவர் வந்து என்னென்னா மாற்றி இல்லை, அதை வந்து மொழிபெயர்த்து வந்து தமிழில் வந்து எழுதி வந்து பதிப்பித்தார். சரியா? பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியும் பெறுதலை முறையானதென்றும் அத்தகைய கல்வியை பயனளிக்கும் என்றும் போப் கருதினார். சரியா? அதாவது தாய்மொழி வழியாக தான் வந்து எல்லாருமே கல்வி கற்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, தாய்மொழி வழியாக தான் கல்வி கற்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் அப்போவுமே சொல்லியிருக்கார். சரியா? அதுதான் வந்து கல்வியை வந்து அவங்க படிக்கிற கல்விக்கே வந்து அதான் பயனை தரும். சரியா? அப்படின்னு வந்து போப்பும் கருதியிருக்காரு. ஓகேவா? திரும்ப 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழ் நலம் அருளிய பெரியார் போப் ஜியு போப்பவா. சரியா? அதாவது 70 ஆண்டுகள் வந்து தமிழோடு வாழ்ந்தார். சரியா? வாழ்ந்து தமிழுக்கு நலம் அருளிய பெரியாரில் வந்து போப்பும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியா? திரும்ப அடுத்து வந்து இதில் வந்து இவங்க சில இது கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ வந்து இப்படி கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால் இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பார்த்துருவோம். சரியா? இலக்கண குறிப்பு எதாவது என்ன பிறந்தார்னா வினையால் அணையும் பேர். சரியா? வினையால் அணையும் பேர். சரியா? வினையால் அணையும் பேர். அர்லியனா பெயரெச்சம். இந்த வினையாளரின் பேர் இந்த அர்லியனா பேரச்சம். ஆட முடியுது, அதனால பேரச்சம். பிறந்தார்னா யாரோ ஒருத்தர் பிறந்தார், அந்த வினையை கொண்டு அணைஞ்சிருக்கு. சரியா? அதனால வந்து வினையாளரின் பேர். ஓகேவா? திரும்ப வந்து திருக்குறளும் ஐரோப்பியர் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த போப். சரியா? இப்போ வந்து எப்படி பண்ணோம்னா, திருக்குறளை ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாமா? அதான் விடை கேட்ட வினாமை எழுதுகன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து யாருன்னு போட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? அப்படி படிச்சுக்கோங்க. திரும்ப பதிப்பித்தார் இதை வந்து இப்போ வந்து நம்ம பதிப்பித்தாருக்கு வந்து எப்படி இலக்கணம் குறிப்பு, அதாவது இது கேட்காங்க, அதை பகுபத உறுப்பு இலக்கணம் எப்படி பார்க்கலாம்னு வந்து சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இப்போ பதிப்பித்தார் எப்படி பிரித்து வைக்கலாம்னா, பதிப்பி கூட்டல் இத்து கூட்டல் ஆறுன்னு பிரித்து வைக்கலாம். சரியா? இதில் பதிப்பிங்கிறது வந்து பகுதி, ஆறுங்கிறது வந்து விகுதி. சரியா? ஆறுங்கிறது வந்து விகுதி. பதிப்பித்தார் அப்படின்னா இது வந்து ஆறுங்கிறது வந்து இங்கே வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கிற மாதிரி வரும். திரும்ப இங்கே இத்து வந்து என்னென்னா, இங்கே இத்து வந்து இறந்த கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை. திரும்ப இந்த இத்துங்கிறது வந்து என்னென்னா சந்தி. சரியா? இப்படி தான் நம்ம பிரிப்போம். ஓகேவா? இதான் வந்து இது வந்து பகுபத உறுப்பு இலக்கணம். சரியா? பகுதிங்கிறது வந்து பதிப்புங்கிறது வந்து பகுதி, இத்துங்கிறது வந்து சந்தி, இத்துங்கிறது வந்து இறந்த கால இடைநிலை விகுதி, திரும்ப ஆறுங்கிறது வந்து விகுதி. சரியா? இத்துங்க வந்து இறந்த கால இடைநிலை, ஆறுங்கிறது வந்து விகுதி. ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம அந்த பதிப்பிங்கிற தாருங்கிறத வந்து பிரிக்கலாம். ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து வந்து என்னென்னா, வழிநமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இதை வந்து பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அடிச்சுட்டா இதை வந்து சொல்லணும்னு பார்த்தோம்னா, பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறைகளிலும் கல்வியும் பெறுதலை முறையானதென்றும் அத்தகைய கல்வியை பயனளிக்கும் என்றும் போப் கருதினார். ஓகேவா? இதை வந்து இந்த லைன் வந்து நம்ம மேலே கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? நம்ம அதை பகுதியே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா?
நான் கொடுத்துருக்காங்க பாருங்க. பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள், சரியா, இங்கேயும் வந்து பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்களுக்கு அடுத்து கம்மா போட்டிருக்காங்க. திரும்ப தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியும், தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்வியையும் பெறுதலை சரியா, பெறுதலை முறையானதென்றும், சரியா, பெறுதலை முறையானதென்றும் அதுக்கடுத்து கம்மா போட்டிருக்காங்க. அத்தகைய இங்கே வந்து அத்தகையக்கு அடுத்து இங்கே வந்து இதில் இக்கு வராது, ஓகேவா, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. திரும்ப அத்தகைய கல்வியே பயனளிக்கும், கல்வியை அடுத்து இங்கேயும் வந்து இப்போ வராது, சரியா, கல்வியை பயனளிக்கும் என்று போப் கருதினார், சரியா, போப் கருதினார், ஓகேவா. இது வந்து வேறு எதுவுமே இல்லை, இந்த ரெண்டை தான் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, திரும்ப கடைசியாக வந்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்த்துட்டு இதை முடிச்சுக்கணும், சரியா. தொல்காப்பியங்கிறது என்னென்னா இலக்கண நூல், ஓகேவா. தொல்காப்பியங்கிறது வந்து இலக்கண நூல், இதான் வந்து ஓகேவா. அப்படியே 1ன்னு போட்டுக்கணும். ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து இது, ஓகேவா. திருக்குறளுங்கிறது வந்து அறநூல், புறநானூறுங்கிறது வந்து சங்கநூல், திரும்ப திருவாசகங்கிறது வந்து பக்தி நூல், சரியா. 1, 2, 4, 3 இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர், ஓகேவா. யார் மார்க் பண்ணால் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி தான் கொஷின் கேட்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க, சரியா. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து 5 கொஷின் கேட்போம், இப்படி தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்த பேசிக்ஸில் தான் இருக்கும், சரியா, இப்படி தான் இருக்கும். அதில் வந்து இப்போ இதில் மேலே மாற்றுறது வந்து அந்த அத்தகைய கல்வியை, அது வந்து 2க்கும் மேலே வந்து அந்த வழிநெழுத்து வந்து வராது, ஓகேவா. அதை மட்டும் மாற்றிக்கோங்க, மற்றபடி வந்து அதில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், ஓகேவா. சரி, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டோம். ஜியோ போப்பை பற்றி நம்ம ஓரளவு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து ஒரு இவங்கள பற்றி வந்து நம்ம, அதாவது அடுத்து யார் தேவனையா பாவனார், அவரை பற்றி தான் அடுத்த லெசன் இருக்கும், சரியா. அவங்கள பற்றி ஒரு லெசன் பார்த்துட்டு திரும்ப நம்ம அதோட அப்படி வரிசைக்காக எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த கடைசியாக கொடுத்துருக்க பாட்டில் இருக்க எல்லா லெசன்ஸை பற்றி நம்ம வந்து முடிச்சிடுவோம், சரியா. ஓகேவா. தேங்க்யூ.